Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். பிங்க் கலர் சில்க் த்ரெட், கோல்ட் கலர் சில்க் த்ரெட், பிங்க் கலர் ஸ்டோன், பால் செயின், பைப்பிங் ரோப், சுகர் பீட்ஸ், 2M பீட்ஸ். ஃபேப்ரிக் லூப் போட்டு பைப்பிங் ரோப் போட்டுக்கலாம். நம்ம நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக போடணும். இதில் லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டால் கரெக்டாக இருக்கும். டபுள் கலர் போடணும் அப்படிங்கிறதுனால 1.5 இன்ச் வந்து இதில் வந்து பிங்க் கலர், இதில் வந்து கோல்டன் கலர், அந்த மாதிரி போடலாம். சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம், அதனால் இதை கட் பண்ணிடலாம். போடுறப்போ த்ரெட் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, அப்போ சிக்காகாமல் இருக்கும். இதில் 1.5 இன்ச் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். இதை விட்டுட்டு அப்புறம் இதில் போட்டுக்கலாம். ரெட் கலர் போட்டுட்டு இப்போ சாண்டல் கலர் போட்டுக்கலாம். இதுவும் நான் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இது போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம், அப்புறம் இதிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நம்ம பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இங்கே பால் செயினுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு கோல்டு கலர் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பால் செயினில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக போடணும் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு லைன் பால் செயின் போடுறோம் இல்லையா, அப்போ கூட சைடு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் செகண்ட் லைனுக்கு வரலாம். இல்லை மொத்தமாக போடனா கூட இப்படி கூட போட்டுக்கலாம். இதில் நான் ஃபேப்ரிக் லூப் போட்டிருக்கேன். ஸ்டோன் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் நெருக்கமாக வைக்கிறதுனால இப்படி நீளமாக நான் போட்டிருக்கேன் ஃபேப்ரிக் லூப். இதில் பிங்க் கலர் ஸ்டோன் போட்டோம். போட்டுட்டு 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிக் லூப் போடாமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு நீடில் வச்சு சைடு ஸ்டிச் போட்டு கூட பண்ணலாம். ஃபேப்ரிக் லூவே போட வேண்டாம். போடாமல் 2 பீட்ஸ் கடையிலையும் ஓவர் ஸ்டிச்சு. சுகர் பீட்ஸ் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 2 பீட்ஸ் கடையிலையோ இல்லை 3 பீட்ஸ் கடையிலையோ ஒவ்வொரு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பிடிச்சிட்டு இந்த விரலால் இந்த பீட்ஸ் இந்த மாதிரி தள்ளி விட்டு போடணும். இதில் 2M பீட்ஸ் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச் தள்ளி இன்னொரு டிசைன் போட்டுக்கலாம். இதேமாதிரி போட்டுக்கலாம். இதிலேருந்து இது 1.25 இன்ச். இதிலேருந்து நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, நீடில் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இதில் திலகம் சிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு இந்த ஷார்ப் பகுதி வந்து கீழ் பக்கம் வரது மாதிரி போடணும். இது வந்து எல்லாமே ஒரே கரெக்டான இந்த அளவில் இருக்கணும். இப்போ ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றிலும் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் வந்து இந்த ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா, அதிலேருந்து நான் எடுத்திருக்கேன். 13 பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
இப்போ நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடில் வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் செயின் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். ஒன்று மட்டும் அளந்து கட் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு வந்து எல்லா ஸ்டோனுக்கும் நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது வந்து ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பாலித்தீன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ சைடு ஸ்டிச் போட்டோம். போட்டுட்டு இந்த இடத்துல இந்த பீட்ஸ் ஒட்டிலும் 2M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், நீடில் இதிலேருந்து எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் கிராஸில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். போடுறப்போ த்ரெட் இந்த இடத்துல 2 போட்டுட்டு கொஞ்சம் த்ரெட் இப்படி டைட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ஷார்ப் பகுதிக்கு நேராக போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து வரலாம். பீட்ஸ் வந்து கொஞ்சம் கிராஸ்லேயே வரணும். 2M பீட்ஸ் வந்து ஒரே லைனில் வரது மாதிரி இருக்கணும். அதேமாதிரி சுகர் பீட்ஸ் வந்து ஒரே லைனில் வரது மாதிரி. பீட்ஸ்லாம் ஃபுல்லும் போட்டாச்சு. போட்டுட்டு இங்கே வந்து பிங்க் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ரெண்டுக்கும் இடையில இதிலேருந்து நம்ம வந்து நீடில் எடுத்துக்கலாம். இதில் 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் 7, அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் பீட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நான் இதிலேருந்து நீடில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிங்க் கலர் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸோட போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்கை சுற்றிலும் அங்கங்கே ஒவ்வொரு பீட்ஸ் போட்டுக்கலாம். பிங்க் கலர் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸு. இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக அழகாக கிராண்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.